ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சினிமா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ராகு கேது பயிற்சி 2025 ராகு கேது பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேது பயிற்சி கடகத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு என்ன அப்படின்னா அஷ்டம ராகு. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்க போகிறார் அடுத்த 1.5 வருஷத்துக்கு. அஷ்டமஸ்தானன்றது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னா, ரொம்ப பயப்படுற லெவலுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அஷ்டமத்தில் ஏதாவது கிரகம் வந்துட்டா பயப்படுவாங்க. இந்த அஷ்டம சனி அப்படின்னா ரொம்ப பயம்தான் அதிகம். ஆனா அந்த மாதிரி ராகு கேதுக்களுக்கு பயப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, ராகு கேது ரெண்டுமே அசுர கிரகங்கள். அதாவது மற்ற கிரகத்துக்கும் ராகு கேதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மற்ற கிரகங்கள் உருவான விதமும் ராகு கேது உருவான விதமும் வித்தியாசம். அதாவது ஒரு அசுரனுடைய தலை வெட்டப்பட்டது, அவனுடைய தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் உருவாச்சு. ஸோ இதுதான் ராகு கேது உருவான விதம். ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய இதுவாக போகும். ஷார்ட்டாக சொல்றதுக்காக சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த அசுர கிரகங்கள் தான் ராகு கேது. ஸோ அவங்களுடைய கொடுக்குற பலன்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் போகும்போது இந்த ராகு கேது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் வரும், வித்தியாசமாக. ஸோ அதனால நம்ம இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது நல்ல ஸ்தானத்துல இருந்து தீய பலன்களும் கொடுக்கும். தீய ஸ்தானத்துல இருக்கும்போது தீய பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது நடக்காது. தீய ஸ்தானத்துல வரும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ அப்போ அஷ்டமஸ்தானத்துல ராகு வரும்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அஷ்டமஸ்தானம்னா சொத்தையும் குறிக்கக்கூடிய பாவம், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம். இப்போ திடீர்னு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். லாட்டரி டிக்கெட் வாங்குவோம், எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வரும்போது வெளியூர்ல ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வருவோம். திடீர்னு பார்த்தா அந்த லாட்டரி டிக்கெட்ல 20 கோடி பணம் விழுந்துருச்சு, 50 கோடி பணம் விழுந்துருச்சு அப்படின்னு நியூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாம் ஒருத்தருக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா அது அஷ்டமஸ்தானத்துல ராகு போகக்கூடிய காலகட்டம். ஸோ இப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு இந்த அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஏதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. வேற ஒன்றும் இல்லை, ஒரு 2 லாட்டரி டிக்கெட் வாங்கினா கூட அதுலயே உங்க வாழ்க்கை மாறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் டெஃபினட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி சொத்து, ஏதோ சொத்து வர வேண்டியது இருக்குங்க, அது எவ்வளோ அமௌண்ட்டு அதுன்னு எனக்கே தெரியாது, ஆனா சொத்து வருமா இல்லையான்னு தெரியாது, அது ஒரு பெரிய பஞ்சாயத்துல போயிட்டு இருக்கு, எங்க பங்காளிங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி நீண்ட நாள் இழுத்துட்டு இருக்கக்கூடிய சொத்து விவகாரம்லாம் நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய பங்குன்னு நீங்க மனசுல ஒண்ணு வச்சிருப்பீங்க இல்லையா, அதை விட அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ராகு பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டம், சொத்துக்கள் இதெல்லாம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 8ஆம் பாவம் உங்களுடைய மனைவியோட சொத்தையும் குறிக்கும். ஸோ நீங்க சம்பாதிக்கிற சொத்து மட்டும் இல்லை, உங்களுடைய பார்ட்னர், உங்களோட மனைவி அல்லது உங்களுடைய கணவர், உங்களுடைய பார்ட்னருடைய சொத்து கூட ஏதாவது வர வேண்டியது இருக்கு, அவங்க ஃபேமிலியில இருந்து ஒரு பெரிய சொத்து வரணும், பெரிய அமௌண்ட் வரணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த 1.5 வருஷத்துக்கு கடகத்துக்கு நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்ப கேது தனஸ்தானத்துல இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லுவோம், ரெண்டுமே 2ஆம் இடம். ஸோ அங்க 1.5 வருஷம் கேது பகவான். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தனத்தை கொடுப்பாரா, கையில பணத்தை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா அதை அவர் எப்படி கொடுக்குறாருன்றது தான் விஷயம். கேதுவை பொறுத்த வரைக்கும் தடைகளுக்கு முக்கியமான கிரகம். ஸோ அவரு எதை கொடுத்தாலும் ஒரு தடை தாமதம் இல்லாம கொடுக்கவே மாட்டார். ஸோ அப்போ கையில பணம் வரும், ஆனா வர பணம் கூட கரெக்டா வந்துடுமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தடை தாமதத்தோட தான் அந்த காரியம் முடியும். அது மட்டும் இல்லாம கேது கடனுக்கு உண்டான முக்கியமான கிரகம். ஸோ அது குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்காக கடன் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் ஏதாவது வரலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்றதுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது உதவுறதுக்கு, ஃபேமிலியில ஏதாவது நல்ல விஷயம் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் கடன் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் அமைந்துடும். நீங்க எல்லாம் ஒன்னா உங்களோட பிரதர் சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து
அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்காக ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் அமையும். இல்லை நீங்கள் வந்து உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க ஏதோ பண்ணுறாங்க லைஃப்பில், அது கொஞ்சம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு அவங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்கி கொடுக்கறதுக்கும் சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் குடும்பத்துக்காக கடன் வாங்குற சூழ்நிலை அடுத்த ஒரு 1.5 வருஷத்துல வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு. காரணம் என்ன அப்படின்னா கேது ஏதோ ஒரு ரூபத்துல கடன் கொடுக்கும். அது குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்காக கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் அமையும். அவ்வளவுதான். இதே காலகட்டத்துல நீங்க வெளியில வந்து கடன் அதிகமா கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்றது வேற கணக்கு. ஆனா யாராவது உங்க ஃப்ரெண்டு வராங்க, யாரோ வந்து சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தம் யாராவது வந்து ஏதாவது ஒன்று எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுங்க, நான் ஒரு 2 மாசத்துல திருப்பி தரேன், 4 மாசத்துல திருப்பி தரேன் அப்படின்னு பெரிய அமௌண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது சீக்கிரம் வராது. ஏன்னா கேது கடன் வாங்கறதுலயும் கொஞ்சம் தடையை கொடுக்கும், கொடுத்த காசு வர்றதுலயும் தடையை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துல தடை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு 2 மாசத்துல தரங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அது 2 வருஷம் ஆனாலும் உருப்படியா வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இழுத்தடி. ஸோ அதனால இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா. ஸோ இதுதான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்கள் செய்யக்கூடிய பலன்கள்.